ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆச்சு. எதுக்குடா இப்படி சோஃபா மேலே உட்காந்து இவரும் தூங்கிட்டு இருக்காரு. பாப்பா வந்து வாசலில் உட்காந்து இப்படி ஸ்டெப் மேலே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் டிஸ்டர்பே பண்ணவே இல்லை. அவர் சோஃபா மேலே உட்காந்து அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் உள்ளே போய் படுக்கட்டும்னு பார்த்தேன். ஆனால் இப்படி உட்கார வச்சதுக்கு காரணமே பிங்கி தாங்க. அவ்வளோ ஒரு கட்டாயப்படுத்தி தூங்க விடாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி சோஃபா மேலே அப்படி உட்காந்துட்டாங்க. இவங்க இப்படி இங்கே உட்காந்துருவாங்களாமா. அவர் தூங்குறாரோ இல்லையோ, எது விளையாடுறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கணுன்ற மாதிரியே எப்படியெல்லாம் போய் அவரை எழுப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். தூங்கட்டுமா? சரி, போய் கூப்பிடு, எழுப்பி விடு, போ போ. உள்ளே போயாவது எழுப்பி விடு பாப்பா. வரலையா? போய் பார்த்துட்டு வா, விடு, போய் பாரு. தூங்குறாங்க அம்முக்குட்டி. உள்ளே போய் பார்த்துட்டு வா, ஓடு. போய் தான் கூப்பிடு. என்னமே இப்படி பண்ணுற? மணி 5:30 தானே ஆச்சு. அப்பா அப்புறமா எந்திரிக்கிட்டு விடு. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் எழுப்பி எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சரி, நான் எழுப்பி விட்றேன். நல்லா தூங்குறாங்க பாப்பா. ஏன் பாப்பா? ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன்ப்பா. சரி, எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பாரு, போய் பாரு, போய் பாரு, போ. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரமாக எப்படியெல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியில் வந்த உடனே சைலண்ட்டாக போய் அப்படியே நல்ல பிள்ளையாட்ட வெளியில் நின்ட்டாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு பேசாமல் அவங்க உள்ளவே தூங்கியிருப்பாங்க தானே. எழுப்பியே விட்டுட்ட ஒரு வழியா இல்லையா? ஏ பாப்பா?